யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்ட அமைதியற்ற வேளைகளிலும் சுகாதார பராமரிப்பு சேவைகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன. தன்னலமற்ற கடின உழைப்பாளிகளை நல்கிய சுகாதார பராமரிப்பு பணியாளர்களே இதற்கான பாராட்டுக்குரியவர்கள். இதற்கென சளைக்காது உழைத்து நிதியுதவி பெற்றுக் கொடுத்த அமைப்புகளையும் நாம் பாராட்ட வேண்டும். இந்த வகையில் சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் குறிப்பாக இருதய சிகிச்சை பிரிவுக்கும் வழங்கிய நிதியுதவியை சிறப்பாக குறிப்பிடலாம். இருதய சிகிச்சை பரிசோதனை கூடத்திற்கான கட்டடம் சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனம் வழங்கிய 2.4 மில்லியன் ரூபாய் நிதியுதவி மூலம் கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டடத்தை 8/2/2010 அன்று இலங்கைக்கான கனேடிய தூதுவர் முறைப்படி வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளித்தார். இருதய சிகிச்சை பிரிவுக்கான அதிதீவிர கண்காணிப்பு அலகும் நிர்மாணித்துள்ளோம். இக்கட்டடத்திற்கான நிதி யாழ் அரசு அதிபர் மூலம் பெறப்பட்டது. இவ்வலகுக்கு தேவையான தளவாட உபகரணங்களுக்கான செலவை சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனம் வழங்கியது. இதுவும் 2.4 மில்லியன் ரூபாவாகும். 2008 ஆண்டு மே மாதம் இப்பிரிவு திறக்கப்பட்டது. இங்கு 14 படுக்கைகள் உள்ளன. இங்கு இருதய சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட பின் தற்காலிக இதய இயக்கி பதிக்கும் பணி சாத்தியமாகியுள்ளது. இச்சிகிச்சைக்காக நோயாளிகள் முன்பு கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார்கள். போக்குவரத்து வசதிகள் அற்ற வேளைகளில் நோயாளிகள் தமது விதியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போது இதே சிகிச்சைக்காக வவுனியாவிலிருந்தும் நோயாளிகள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். சுகாதார அமைச்சினர் எமக்கு வழங்கப்படும் இதய இயக்கி கூறுகள் எமது தேவைக்கு போதுமானவை அல்ல. சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனம் இதய இயக்கி கூறுகளையும் அவற்றை தொழிற்பட வைக்கும் 2 உபகரணங்களையும் வழங்கியது எமக்கு பேருதவியாகும். சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனத்திடமிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய எக்கோ கார்டியோகிராம் இயந்திரமும் பெற்றுள்ளோம். இதனால் நோயாளிகளை படுக்கைக்கு அருகிலிருந்தே பரிசோதிக்கும் வசதி கிடைத்துள்ளது. இருதய சிகிச்சை பிரிவுக்கு மட்டுமல்லாது மற்றைய அதிதீவிர பிரிவுகளில் உள்ள நோயாளிகளையும் பயனுள்ளதாக்கும். இன்னும் எமக்கு என்ன தேவைப்படுகின்றது? இருதய சத்திர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட முழுமையான இருதய சிகிச்சை பிரிவு. இதனால் யாழ் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது முழுமையான வடமாகாண மக்களும் ஒரு பகுதி கிழக்கு மாகாண மக்களும் பயனடைவார்கள். இவர்களின் இன, மொழி, கலாச்சார பண்பாடுகள் ஒன்றாயிருப்பதனால் இவர்களுக்கு வசதியாக இருக்கும். இருதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சத்திர சிகிச்சைக்கு உட்பட வேண்டிய நோயாளிகள் உட்பட சகல இருதய நோய்களும் அதிகரித்தே காணப்படுகின்றது. கொழும்புக்கு சென்று சத்திர சிகிச்சை பெற விரும்பாத நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைவானது அல்ல. கொழும்புக்கான போக்குவரத்துகள் இருந்தும் அங்கு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளில் திருப்தி இல்லாமையினால் கொழும்பு சென்று சத்திர சிகிச்சை செய்ய பல நோயாளிகள் மறுக்கின்றார்கள். இதன் காரணமாகவும் வடபகுதி மக்களின் அவசிய தேவையாகவும் கருதியே நாம் இதய சிகிச்சை பிரிவை மேலும் மேம்படுத்த வேண்டி நிற்கின்றோம். யாழ் மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை, மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதற்காக சர்வதேச மருத்துவ சுகாதார கழகம் பல்வேறு உதவிகளை கடந்த காலங்களிலே எங்களுக்கு நல்கி வந்திருக்கின்றது. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களின் குழந்தைகளின் போஷாக்கு மேம்பாட்டு திட்டம் இதிலே மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. கடந்த 3 வருடங்களிலே இத்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியதன் மூலம் மிக கணிசமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தை இந்த போஷாக்கு மட்டத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று உளநலம் பாதிக்கப்பட்ட நோயாளர்களை சமூகத்தோடு இணைக்கின்ற பாலமாக அவர்களது வைத்தியசாலையிலே அவர்களுக்குரிய அக்யூட் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது உடனடி சிகிச்சை நிறைவு பெற்ற பின்னர் ஒரு இடைத்தங்கல் காலமாக, இடைப்பயிற்சி காலமாக அவர்களை சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையமாக நாங்கள் இன்டர்மீடியட் மென்டல் ஹெல்த் ஸ்டே யூனிட் என்று அழைக்கப்படுகின்ற குடில்களை நாங்கள் இங்கே அமைத்திருக்கின்றோம்.
பருத்தித்துறையிலே ஆண்களுக்கும் தெல்லிப்பளையிலே பெண்களுக்குமாக 2 குடில்களை அவற்றை நாங்கள் பராமரிப்பதற்கு இந்த சர்வதேச மருத்துவ சுகாதார கழகம் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றது. மேலும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற இருதய நோய் சிகிச்சை பிரிவை மேம்படுத்தி இன்றைக்கு பல சேவைகளை, சிறந்த விசேட சேவைகளை யாழ்ப்பாணத்திலேயே எமது மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இந்த பிரிவை மேம்படுத்துவதற்காக சர்வதேச மருத்துவ சுகாதார கழகம் உதவி புரிந்திருக்கின்றது. மேலும் எங்களுக்கு தீவக பகுதிகளிலே, பின்தங்கிய மருத்துவ சேவைகள் உள்ள பகுதிகளிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே மருத்துவர்கள் அங்கு சென்று பணியாற்ற பின்னிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு கடந்த 5 வருடமாக ஊக்குவிப்பு தொகை ஒன்றை வழங்கி எமது மருத்துவர்களை அங்கே சென்று அந்த பின்தங்கிய பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு எமக்கு சர்வதேச மருத்துவ சுகாதார கழகம் உதவி வந்திருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 5 வருடங்களில் நாங்கள் இப்பிரதேச மக்களுக்கு ஒரு சிறப்பாக சீரான மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எமது எதிர்கால சந்ததியின் போஷாக்கை மனதிலே கொண்டு இன்றைய வளரிளம் பருவ பெண்களுக்கு, குறிப்பாக பாடசாலைகளிலே கல்வி கற்கின்ற காப்போத்த சாதாரண உயர்தர வகுப்புகளிலே படிக்கின்ற பெண் பிள்ளைகளின் போஷாக்கை மேம்படுத்துவதற்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் போஷாக்கு மேம்பாடு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவதற்கு சர்வதேச மருத்துவ சுகாதார கழகம் எங்களுக்கு உதவி செய்து வந்திருக்கின்றது. இதன் மூலம் எதிர்காலத்திலே இங்கே வரப்போகின்ற கர்ப்பிணி தாய்மார்கள், எதிர்கால சந்ததியினர் நல்ல ஒரு போஷாக்கான சமுதாயமாக நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. எனவே இத்திட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுக்கு உதவி புரிந்து யாழ் மாவட்டத்தின் மருத்துவ சேவைகளை, சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளிலும் உதவி புரிந்த சர்வதேச மருத்துவ சுகாதார கழகத்திற்கு யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களத்தின் சார்பாகவும் யாழ் மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்களது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த திட்டங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் நிதியுதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே காணிக்கையாக்குகின்றேன். நன்றி.